வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் 4வது நாளாக உச்சத்தை தொடுது என்று சொல்லலாம். அதுவும் 2021 செப்டம்பருக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு மூவ் ஆஃப் அப் மூவ் இன்றைய தினம் நடந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி 283 புள்ளிகள் அதிகரித்து 23,190.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1600, டிக்ளைன்ஸ் 850. மேலும் ஆல் செக்டார்ஸ் இன்னைக்கு பர்ஃபார்ம்டு இன் பாசிட்டிவ் வே. அதில் எஸ்பெஷலி ஆட்டோ, எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி மேஜர் கெய்னர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 5% குறைந்து 12.60 முடிவடைந்திருக்கிறது. ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஓவரால் ப்ராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்திருப்பதை காண முடிந்தது என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், டிசிஎஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் 2 தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். மேலும் ஆர்பிஐ ரேட் கட் அந்த பாசிபிலிட்டி இன் ஏப்ரல் இருக்கு இல்லையா, அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கன்ஃபர்ம்டாக இருக்கும். ஸோ வித் த ஃபர்தர் கட் பாசிபிள் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு, ஈவன் தோ குளோபல் ஹெட்விண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் ஏப்ரலில் ஆர்பிஐ ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு இன்புட் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஏசி ப்ரைஸஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், பிகாஸ் ஆஃப் இந்த வெயில்னால ஏப்ரல்லேருந்து 2-4% வரை அதிகரிக்கக்கூடும் என்று 2-3 கம்பெனிகள் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு 169 ரூபாய் குறைந்து 88,433, வெள்ளி 1071 ரூபாய் குறைந்து 98,853, குரூடாயில் 25 ரூபாய் குறைந்து 5,797 மணிமாய் பண்ணியிருக்கிறது. மெயினாக குரூடாயில் பார்த்தோன்னா அமெரிக்காவிலே இன்வென்ட்ரி அதிகமாக இருக்குது. தட் இஸ் த மெயின் ரீசன். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜொமேட்டோ, அதானி என்டர்பிரைசஸ், என்டிபிசி எல்லாம் பிளாக் டீல் நடந்ததுன்னு சொல்லலாம். மேலும் ஆட்டோமொபைல்லையும் பார்த்தோம்னாக்க ஏப்ரல்லேருந்து இன்றைய தினம் ஹுண்டாய் அனுமதிச்சிருக்காங்க 3% மேலே ப்ரைஸை ஏற்ற போகிறோன்னு சொல்லிட்டு. அதுபோல் பாசிபிலிட்டி ஆஃப் இன்க்ரீஸ் கம்பெனிஸ் லைக் மாருதி அண்ட் டாடா மோட்டார்ஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுமாரி விப்ரோ பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்தெந்த கண்ட்ரிக்கு தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் இம்ப்ளிமெண்டேஷனை துவங்கி உள்ளார்கள். ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 10,000 கோடி ரூபாய்க்கு லாங் டேர்ம் இன்ஃப்ரா பாண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட் பார்த்தீங்கன்னா 175 கோடி ரூபாய் அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி காமர்ஸில் முதலீடு செய்கிறாங்க. இதெல்லாம் கீ நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி 500 பார்த்தோன்னா டாப் கைனர்ஸ் இன்னைக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், ஹாரிச் மேக்னஸ்டிக் அண்ட் எஸ்சிஐ. டாப் லூசர்ஸில் பார்த்தோன்னா கேஇசி இன்டர், பாலிகேப் அண்ட் விஜயா டயக்னோஸ்டிக்ஸ். கேஇசி இன்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வால்யூமும் ஹெவி வால்யூம் நடந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதனால் வாட்ச் பண்ணுங்கள். மேலும் எல்லோருக்கும் இப்போ ஒரு கேள்வி இருக்குது, ஒய் மார்க்கெட் இஸ் கோயிங் அப் இல்லையா? எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. இறங்கின போது ஏன் இறங்கினது, எப்போ ஏறுன்னு கேட்டாங்க. ஏற ஆரம்பிச்சோன்னு ஏன் மார்க்கெட் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. இதை நோட் பண்ணிங்க. ஒன்று வேல்யூவேஷன் கம்ஃபர்ட். நான் இதை ஒரு 15 நாள் முன்னாடியிலேருந்தே நிஃப்டியினுடைய பி என்ன, நிஃப்டியோட பி என்னன்னு உங்களுக்கு வெப்பில் அடிச்சிருக்கேன், அதை பார்த்துங்க. அதேமாரி இம்ப்ரூவிங் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பெட்டராக இருக்குது. 3வது வரக்கூடிய குவார்ட்டர்லி Q4 ரிசல்ட்ஸ் நன்கு இருக்கும் பேஸ்ட் ஆன் த அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்டில். அதனால் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டாலர் இண்டெக்ஸ். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது இறங்கினது தான் பங்குச்சந்தைக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஸோ மேலும் இதெல்லாம் தான் ஒரு கீ இண்டிகேட்டர்ஸ் டு த மார்க்கெட் இஸ் கோயிங் அப். ஸோ அதனால்
இது எல்லாமே வந்து இப்போ டிக்காக இருக்குங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ரைட் டைரக்ஷன். அதுபோல் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 50 உங்களுடைய இன்புட் வந்திருந்தது. ஸோ இமெயிலில் வந்தது, வாட்ஸ்அப்பில், தென் டைரெக்டாக நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே உங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. மோர் தென் 80%க்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் 5% வந்து மார்க்கெட் வீழ்ச்சி ஆகுன்னு, 15% வந்து ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மெஜாரிட்டி மார்க்கெட் மூவ்ஸ் அப். ஸோ பேஸ்ட் ஆன் த யுவர் இன்புட் மார்க்கெட் வந்து ஏறும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து எபோவ் ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டி வால்யூமும் ஆவரேஜாக நடந்திருக்கிறது. நிஃப்டியை பொறுத்தவரை 23,552.35 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,003.25 ஆக இருக்கக்கூடும். நாளை தினம் நமது மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே. நன்றி, வணக்கம்.